OPPO அவங்களோட Find X சீரியஸ்ல இப்போ புதுசா Find X9 Ultra அப்படிங்கிற புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் X9 சீரீஸில் கொடுத்த கிட்டத்தட்ட அதே டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.82 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே. ஸோ LTPO அப்படிங்கிறனால உங்களுக்கு வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அதாவது 1Hz - 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ரேட் செட் ஆகிக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144Hz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது எல்லா டைமுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது, சில கேம் செனரியோஸில் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. 100%க்கான DCI T3 கலர் கேமட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 510 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே. காரணம் இது ஒரு 2K ரெசல்யூஷன் டிஸ்பிளே. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் எந்தவித ஹெசிடேஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே 1800 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஹை பிரைட்னஸ் மோடில். அண்ட் அதுவே HDR மோடில் உங்களுக்கு 3600 nits வரைக்கான பீக் பிரைட்னஸ் போகும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8 Elite Gen 5 சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 1TBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட், Find X சீரீஸில் ரொம்ப யூனிக்கான பார்ட் அதோட கேமராஸ். போன ஜென்ரேஷனான X8 ப்ரோவாக இருக்கலாம், இல்லை X8ஆக இருக்கலாம், கேமராஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த வருஷத்தோட X9 ப்ரோலையும் கேமரா நல்லா இருந்துச்சு. X9 அல்ட்ராவில் இன்னுமே ஒரு ஸ்டெப் கொண்டு போயிருக்கிறாங்க. ப்ரைமரி ஷூட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 மெகா பிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 901 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 200 மெகா பிக்சல்லே இருக்கிற இதான் பெரிய சென்சார். இதோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1.12 இன்ச்சஸ்க்கான சென்சார். அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.5. ஸோ லோ லைட்டில் எடுக்கிற இமேஜஸ் வீடியோஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். அண்ட் ஓப்போ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சென்சார் இந்த மெகா பிக்சல் உங்களுக்கு 1 inch சென்சாரில் எந்த அளவுக்கு லைட் கேப்பபிளாக கேதர் பண்ணுதோ அதே அளவுக்கான கேப்பபிள் இந்த சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பெரிய அட்டெம்ப்ட், பட் இது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கான f2.0 இருக்கிற அல்ட்ரா வைட் ஷூட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 123 டிகிரிக்கான வைட் ஆங்கிளில் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபோட்டோஸும் ஷூட் பண்ணிக்க முடியும். தேர்ட் சென்சார் உங்களுக்கு 200 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு 2 ஆக்சஸ்க்குள்ள ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2xலேயும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் சென்சார் உங்களுக்கு இதுவும் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் தான், பட் இது அல்ட்ரா டெலஃபோட்டோ லென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த சென்சார் உங்களுக்கு ஒரு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f3.5ல கொடுத்துருக்குறாங்க. ஓப்போங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு 10xக்குள்ளே 50 மெகா பிக்சலுக்கான ஸ்மார்ட் ஃபோன் கேமரான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 10x அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்தவித டெலகன்வெர்ட்டரும் தேவை கிடையாது. இன்பில்ட்டாகவே 10x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். நீங்கள் 10 times ஜூம் பண்ணி எடுத்தாலுமே உங்களுக்கு இமேஜில் எந்தவித குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இந்த சென்சார் சாம்சங்கோட JNL சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓப்போங்க இன்னொரு விஷயம் கிளைம் பண்ணுவாங்க, இதால் 20x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 20x அப்படிங்கிறது சென்சாரில் இருந்து க்ராப் பண்ணுறது தான். உங்களுக்கு சென்டர் ஆஃப் த சென்சாரில் என்ன இருக்கோ அதை தான் க்ராப் பண்ணி 20xன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெருசாக யூஸ் கிடையாது. பட் இந்த 10x அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்தவரைக்கும் 8K வீடியோஸ் உங்களால 30 எஃப்பிஎஸ்லயும் அண்ட் 4K வீடியோஸ் உங்களுக்கு 120 எஃப்பிஎஸ்லயும் டால்பி விஷன்ல உங்களால ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு DSLR கேமராலயோ இல்ல மிரர்லெஸ் கேமராலயோ அடிஷனல் லென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி OPPO இங்க 300mm எக்ஸ்ப்ளோரர் டெலி கன்வெர்ட்டர் ஆப்ஷனோட சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்குது, EA சப்போர்ட்டும் இருக்குது. 300mm ஃபோக்கல் லென்த் வந்து இது நார்மலாக இருக்கிறது. அண்ட் ஆப்டிக்கல் குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 690mm வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ரீசெண்டாக லான்ச் ஆன விவோலையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரியான செட்டப் தான் இவங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்குங்க 7050 mAh பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8.65mm திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 235 கிராம்ஸ் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 16 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மே மந்த் இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 1,03,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுவே டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 1,30,000 rupees வரைக்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் தான். இந்தியா லான்ச் ஆகும்போது எப்படி 1,30,000 rupees கிட்ட அப்ராக்சிமேட்டாக ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ப்ரைஸ் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு DSLR அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு ஃபோன்லேயே எல்லா ஆப்ஷன்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் இந்த ப்ரைஸை லான்ச் ஆகும்போது மேபி இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு DSLRே வாங்குறதுக்கு பட்ஜெட் இருக்குது, இந்த ப்ரைஸ் தான் DSLR வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு DSLRோ இல்லை மிரர்லெஸ் கேமரா வாங்கிக்கலாம். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.